செயின்ட் ஜான் ஜோசப் ஆஃப் த கிராஸ். இத்தாலியில உள்ள இஸ்கியாங்கிற இடத்துல ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல 1654ல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே இறை பக்தியிலையும் நற்பண்புகள்லையும் சிறந்து விளங்கியிருக்காரு. 16வது வயசுல பிரான்சிஸ்கன் துறவு சபையில சேர்ந்திருக்காரு. 23வது வயசுல குருத்துவ அருட்பொழிவு பெற்றிருக்காரு. குருவானதுக்கு பிறகு அதிகமான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு. நீண்ட நேரம் ஜெபிக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இவரோட ஜெப வாழ்க்கையால ஆரம்பத்துல நவ துறவிகளுக்கு பொறுப்பாளரா இருந்தவர் படிப்படியா வளர்ந்து அந்த துறவு மடத்தோட தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. துறவு வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்திருக்காரு. பணிவிடை பெறுவதல்ல, பணிவிடை புரிவதே மேலானது அப்படின்னு செயல்பட்டிருக்காரு. இவரோட கைகளால அதிகமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு. நோயாளிகள் மேல கை வைத்து ஜெபிக்க அவங்க குணமடைந்திருக்காங்க. மிக வசதியான குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஏழ்மை மற்றும் தாழ்ச்சி ஆகிய புண்ணியங்கள்ல சிறந்து விளங்கியிருக்காரு. ஜான் ஜோசப் அன்னை மரியாள் மேல மிகுந்த பக்தி உள்ளவரா இருந்திருக்காரு. இவரோட வாழ்க்கையில துன்ப வேளைகள்ல அன்னை மரியாள் மீது பக்தி கொண்டு ஜெபித்திருக்காரு. அன்னை மரியாள் இவருக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருந்திருக்காங்க. இப்படி ஜெப வாழ்க்கையில சிறந்து விளங்கிய ஜான் ஜோசப் 1734ல உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மரணப்படுக்கையில விழுந்து இறந்து போயிருக்காரு. 1839ல திருத்தந்தை 8ஆம் பயஸ் அவர்களால புனிதரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. மார்ச் 5 செயின்ட் ஜான் ஜோசப் ஆஃப் த கிராஸ் ஃபீஸ்ட் டே.